வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவிதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அந்த அறிவிலே ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கம். அறிவாய் அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அறிவுக்கு கோயில் கண்டார் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். வாழ்க வளமுடன். இந்த நேரலையில் இணைந்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சிந்தனையில அகம் சார்ந்து வாழ்வதனால என்ன பயன், வாழ்க்கை எப்படி புறம் சார்ந்தும் அகம் சார்ந்தும் இருக்கிறது, மனிதனுடைய அதோடு இணைந்த பொறுப்புணர்ச்சிகள் எல்லாம் என்ன என்பதை பற்றி ஒரு 45 நிமிடங்கள் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்ட அந்த சந்தேக விளக்கத்தை வைத்துக் கொள்ளலாம். சிந்தனையாளர்களே, ஒரு இல்லத்தரசி, அவரு வீட்டுல அப்படிதான் வீட்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க, திடீர்னு அவர்கள் அணிந்திருந்த ஒரு நகை அணிகள், ஒரு தங்க சங்கிலி எப்படின்னு தொட்டு பாக்குறாங்க. மேல உடனே மனதுல ஒரு அச்சம், காணப்படவில்லை. அப்போ உடனே ஐயோ எங்க இருக்குது அப்படின்ட்டு தேடுகிறார்கள். எங்க தேடணும், காணாம போயிடுச்சுன்னா சரி, ஓகே, நம்ம பிடிச்ச இடத்துல வச்சுட்டோமா, இல்ல ஒரு பெட்ரூம்ல வச்சுட்டோமா, இப்படி எல்லாம் போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கிறாங்க. வீடு முழுக்க தேடி காணாம. பெரிய சோகம். ஏன்னா 3 பவுன் சங்கிலி இன்னைக்கு எவ்வளவு ரூபாய் போகும்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும். இது தெரிஞ்சா வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு, என்ன பிரச்சனையாகும் அப்படின்ட்டு தெரியும். சோ அதனால அவர்கள் ரொம்ப அச்சத்துல பயந்து நடுங்கி கொண்டு, சரி வேற வழியில இப்படி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வீட்டுக்காரருக்கு உடனே போன் பண்ணி, எனக்கு நம்மளுடைய இதே என்னுடைய சங்கிலியை காணாங்க அப்படின்ட்டு பதற்றத்தை கூட சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் பதற்றம். ஆபீஸ்ல இருந்து கொண்டு இரு கொஞ்ச நேரம் அவன் ரொம்ப பதற்றப்படாத, நான் ஆபீஸ்ல கொஞ்சம் பர்மிஷன் போட்டுட்டு சீனியர்கிட்ட சொல்லிட்டு நான் வந்துடுறேன், நேர்ல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பர்மிஷன் போட்டு நேர வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அவர்களும் கொஞ்ச நேரம் தேடுறாங்க. அப்புறம் திடீர்னு அவர் ஒத்து பார்க்கிறாரு, கழுத்து ஒட்டி என்ன தெரிகிறது, அது என்ன அப்படின்னு பாக்குறாரு. இப்படின்னு பார்த்து கழுத்து ஒட்டி அந்த செயின் இருக்கிறது பின்னாடி தூக்கி கொண்டு இருக்கிறது. அந்த செயின் இப்படி முன்னாடி வச்சுட்டா முன்னாடி வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் 2 திட்டும் கொடுவார் இல்லையா, வேலையை கெடுத்துட்டு ஒழுங்கா பார்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த அம்மாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, மனசுல பிளாங்கிதான், என்னமோ ஒரு பெரிய செல்வத்தை அடைந்தது மாதிரி அப்படின்ட்டு. அப்போ இதுல இந்த மகிழ்ச்சி, மனதிற்கு இவ்வளவு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி வந்துச்சு பாருங்க. அதற்கு முன்னாடி இவ்வளவு பெரிய துன்பம் வந்துச்சு பாருங்க, துக்கம் வந்துச்சு பாருங்க. சோ இந்த 2க்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு காரணமே இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே இருக்கிற செயின் அங்கேயேதான் இருக்கிறது, அந்த செயின் இருந்த இடத்துலயே தான் இருக்கிறது. ஆனா இவ்வளவு பெரிய துக்கம் வந்ததும் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த மனசுதான் காரணமாக இருக்கிறது, வேற எதுவுமே இல்லை இல்லையா. ஒரு இதே மாதிரி நிறைய பார்க்கலாம் வாழ்க்கையில். இப்படி நமக்கு நிறைய தான் நடக்கிறதா. ஒரு மாணவனுக்கு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ரிசல்ட் பேப்பர்ல அவனுடைய நம்பர் இல்ல, ரொம்ப அப்செட் ஆயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் வெரிஃபை பண்றான். ஸ்கூல்ல வெரிஃபை பண்ண அவன் நம்பர் இருக்கிறது. அவனுக்கு உடனே அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஏற்கனவே அவன் பாஸ் பண்ணிட்டான், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிசல்ட் இருந்துச்சு, பாஸ் பண்ணிட்டான். ஆனா இப்பொழுது என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னா, இருந்தது இல்லை என்று மனம் நினைக்குது பாருங்க,
அதுல இருந்து வரக்கூடியதான். அப்போ இது எனி ப்ராப்ளம் தெரிய வச்சா தண்ணி கொண்டு இந்த நேரலையில இது மாதிரி சில சமயம் டெக்னிக்கல் பார்ட் சரியா போயிடுச்சு. ஸோ ஸ்கிரீன் வரல பாருங்க. ஸ்கிரீன் உங்களுக்கு வருதா? ஓகே ஓகே சரி. எனக்கு ஸ்கிரீன் வரல. அப்படியா? எனக்கு ஸ்கிரீன் வரல. இது ஸ்கிரீன் இங்க வரலையே. நீங்க பேசுறீங்க. இல்ல இல்ல இப்படி இருந்துச்சு முன்னாடி, இப்ப இங்க வந்துருச்சு. இந்த ஸ்கிரீன் நீங்க தான் மாத்த முடியும். வியூ இந்த ஸ்பீக்கர் வியூ மாத்த முடியும். இல்ல அங்க தெரியுது. அங்க தெரியுது. சரி சரி. நீங்க பேச மேல வந்து சரி. எனக்கு இங்க மெயில் இது கட்ட இருக்குமா? நான் 2 இதுல தான் போட்டுருக்கேன். வந்துருச்சு வந்துருச்சு. சரி சரி வாழ்க்கை. இப்போ இதுக்கு என்ன அடிப்படையான காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டா மனம்தான் காரணமாக இருக்கிறது. இப்ப இந்த மனதுல பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இறைவன்ல படைப்புகள்ல மனிதன் ஒரு வித்தியாசமான படைப்பாக இருக்கிறார். எல்லா படைப்புலையும் ஒரு தலை சிறந்த படைப்பு, ஒரு அதிசயமான மனிதன் அப்படின்னு சொன்னா ஓகேதான், அப்படிதான் இருக்கிறார். ஏன்னா ஹியூமனிட்டி இஸ் தி யூனிக் அமங் காட்ஸ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அனைத்து உலக படைப்புகளையும் ஆளக்கூடிய திறமை பெற்றவன், தன்னை விட மிகப்பெரிய எத்தனையோ மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் அனாவசியமாக மனிதனால கட்டுப்படுத்த முடிகிறது. எல்லா உயிரினங்களையும் ஆட்டி படைக்க முடிகிறது. இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அவனால அழக்க முடிகிறது. அது மட்டுமல்ல, செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்புறான், அதே மாதிரி சனி பகவானுக்கு ராக்கெட் அனுப்புறான். எல்லா இடங்களுக்கும் அவனால அனுப்ப முடிகிறது. இவ்வளவு பெரிய ஆற்றல் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த மனிதனுடைய திறமை எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு சொன்னா எல்லையற்றதாக இருக்கிறது. ஆனா அதனாலதான் மனிதனுடைய படைப்பை சொல்லும் போது இந்த படைப்புகளில் எல்லாம் மிக உயர்ந்த படைப்பு எது என்று சொன்னா அந்த கிரியேஷன்லயே இறைவனுடைய அனைத்து கிரியேஷன்லயும் என்ன அப்படின்னு சொன்னா மனிதன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனிதன் தன் சாயலில், இறைவன் தன் சாயலில் மனிதனை படைத்தான் அப்படின்ட்டு ஒரு வரி இருக்கிறது இல்லையா பைபிள்ல. சோ தன்னுடைய சாயல் அப்படின்னு சொன்னா தனக்கு நிகராக இறைவன் மனிதனை படைத்திருக்கிறார். சோ இவனுடைய திறமைகள் எல்லாம் அளவற்றதாக இருக்கிறது. ஆனால் இந்த இவ்வளவு திறமைகளும் இந்த ஹியூமன் எக்ஸலன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அவனுக்கு உள்ள இருப்பாக இருந்தாலும் இயல்பாக எல்லாருக்கும் அது வெளியே வருதா அப்படின்னு சொன்னா வெளியே வருதில்லை. அவங்க முயற்சிக்கு ஏற்பதான் வாழ்க்கையில அது அமைகிறது தவிர அத்தனை திறமைகளும் வெளியே வருவதில்லை. ஏன் வர்றதில்லை அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ 5 அறிவு வரைக்கும் இருக்கிற உயிரினங்கள் விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி இல்லை. சோ அது பிறக்கும் பொழுதே வாழ்க்கைக்கு வேண்டிய முழுமையான அறிவை பெற்றேதான் வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு இயற்கையில தன்னுடைய திறமைகளை கூட்டிக் கொள்ளவோ அல்லது குறைத்துக் கொள்ளவோ அதனால முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா சாதாரணமா பாத்தீங்கன்னா மீனுக்கு நீச்சலோ, மானுக்கு ஓட்டமோ, நாய்க்கு நன்றியோ, நரிக்கு தந்திரமோ,
அதுக்கெல்லாம் அதுக்கு உள்ளேயேதான் அமைந்திருக்கிறது. அதுக்கு இதுக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா சைக்கிள் ஓட்ட தெரியாது, அது பழக முடியாது. அப்போ அதுக்கு வரக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு தன்னுடைய பிறப்பிலே வரக்கூடியதாக இருக்கிறது 5 அறிவு வரைக்கும். அதற்கு மேல தனக்கு தன்னுடைய திறமையை மாற்றிக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. தன்னுடைய திறமையை அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமா அல்லது குறைத்துக் கொள்ள முடியுமா என்று சொன்னால் மனிதனை போல தன்னை அவன் அதிகப்படுத்திக் கொள்ளவோ அல்லது குறைத்துக் கொள்ளவோ ஒரு 5 அறிவு ஜீவனால முடியாது. அது மட்டுமல்ல, அதற்கு முன்னேற்றமும் கிடையாது, வீழ்ச்சியும் கிடையாது. ஓகேயா? அந்த மனிதனுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கிறது, மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கிறது. அவன் முயற்சிக்கேற்ப மனிதன் மட்டும் முன்னேறி கொண்டே இருக்கிறார். அவனுடைய கர்மவினைக்கேற்ப அவன் முன்னேறி கொண்டே இருக்கிறார். அவன் நல்ல வினை செய்ய செய்ய அவனால் வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருக்க முடியும். அதே மாதிரி வீழ்ச்சி என்பது அப்படின்னு சொன்னா அவன் தவறாக அவன் முயன்று கொண்டிருந்தால் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில அவன் பின்னேறி கொண்டே இருக்கிறார். சோ அந்த வீழ்ச்சியும் முன்னேற்றம் என்பது மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு இல்ல. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பசு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற பசு இருக்கும். அதே புள்ள தின்னுட்டு அப்படிதான் இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யானை எப்படி இருக்கிறதோ அப்படியேதான் இன்னைக்கு இருக்கிற யானையும் இருக்கிறது. அது பெரிய மாற்றம் இல்லை. ஆனா மனிதனுக்கு அப்படி இல்லை, எவ்வளவோ மாற்றம் பெற்றுக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். சோ அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மனிதனுக்குள்ள ஒரு நேச்சுரல் சாப்ட்வேர். மனிதன் நம்ம எல்லாம் சாப்ட்வேர் வச்சுட்டு தான் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறோம். மனிதனுக்குள்ள ஆனா இவன் மனிதன் செய்த சாப்ட்வேர், ஆனா இறைவன் செய்த சாப்ட்வேர் இருக்கு பாருங்க, அது மிக ஒரு உன்னதமானது. இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு. நம்ம ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சு அதை போய் ஒரு கடையில சோப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த கடையில போய் ரோபோட் சோப்பு வாங்க, அது போய் 70276 சோப்பு கொடு அப்படின்னு கேட்கிறோம். அந்த இல்ல 276 இல்ல 278 இருக்குது அப்படின்னு சொன்னா அது வேண்டான்ட்டு வந்துடும். ஓகே, அது வாங்க தெரியாது. ஏன்னா உணர்வு இல்லை, அது டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது மாதிரி அது முடியாது. ஆனா ஒரு பையனை அனுப்பிச்சோம்னா என்ன செய்யும், அவன் இந்த சோப்பு இல்லையா, சரி இன்னொரு சோப்பு கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவான். சோ இது மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய திறமை இருக்குது பாருங்க, உணர்வு இருக்குது பாருங்க. அந்த உணர்வு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது இறைவன் படைத்த அந்த சாப்ட்வேர்ல இருக்கிறது. அப்ப மனிதனுக்கு அனைத்தையும் கற்று தேர்வதற்கு, இது எல்லாம் அனைத்தையும் கற்று தேர்வதற்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த கல்வி, அந்த பயிற்சி வேணும். ஓகே, அவன் 8 மாசம் அப்படின்னு சொன்னா அவன் எட்டி வைக்கணும். 10 மாசம் அப்படின்னு சொன்னா அவன் படியில தவழணும். அம்மா அப்பாவை தெரிஞ்சுக்கணும். உடனே பார்ப்பாரு, அம்மா சொல்லுவாரு, அப்பா சொல்லுவாரு, ஒரு என்னை பார்த்து சிரிக்கிறான் அப்படிப்பாங்க. சோ அவ ரெக்கக்னைஸ் பண்ணிக்க தெரியணும், சிரிக்க தெரியணும், அன்பு செய்ய தெரியணும், பயப்பட தெரியணும், பொறாமப்பட தெரியணும், ஸ்கூலுக்கு போகணும். அந்த கற்றுக்கொள்ளும் திறமை அமைய பெற்றவன் மனிதன். இயல்பாக அவனுக்கு கற்றுக்கொள்ளும் திறமை இருக்கிறது. அப்படி மேல வந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் கற்றுக்கொள்ளாமல் மனிதனால தன் உணவை கூட தேட முடியாது. இயற்கையில எல்லா ஜீவன்களும் அவனுக்கு உணவை தேடுவதற்கு தனியே அவன் கல்வி தேவையில்லை. ஆனா மனிதன் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய உணவை தேட முடியாது. அனைத்திற்கும் ஆர்வமும் வளரணும், அறிவும் வளரணும், பயிற்சி தொடரணும். அதற்கு ஏற்றவாறு அவனுக்கு கல்வி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சோ அதனாலதான் அந்த கல்வியை பற்றி இவ்வளவு சிறப்பா சொல்கிறார்கள். எல்லாவற்றிலும் மிகச் சிறந்த செல்வம் இது அப்படின்னு சொன்னா கல்விதான். அதனால கேடின் வெளிச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை அப்படின்னு சொல்கிறார். சமீபத்தில் வந்த பாரத பிரைம் மினிஸ்டர் கூட இந்த குரலை சொல்லியிருக்கிறார். ஓகேயா? சோ அப்போ இந்த கல்வி என்பது மனிதனுக்கு மிக மிக முக்கியமானதாகிறது. அந்த அவனுடைய மாண்புகளை எல்லாம் வெளியே கொண்டுவதற்கு அடிப்படையானதாக இருக்கிறது. இந்த கல்வியை பார்த்தீங்கன்னா அந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஹியூமன் எக்ஸலன்ஸ் சொல்றோம். இந்த கல்வியை ஆழ்ந்த வகுப்பில் இன்னும் போகும்போது என்ன சொல்லலாம், அகம் புறம் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். அகம் புறம் என்று 2ஆ பிரிக்கலாம். அகம் என்பது மெய்ஞானம் என்று சொல்கின்றோம். இந்த மெய்ஞானம் என்ற ஒரு கல்வி, உள்நோக்கி உணரக்கூடிய கல்வி,
தியானத்தின் மூலம் உணரக்கூடிய கல்வியை நம்ம அகநோக்கு கல்வி என்று சொல்கின்றோம். அதே மாதிரி விஞ்ஞானம் என்று சொல்கின்றோம். அது விஞ்ஞானம் என்ற கல்வி அப்படின்னு சொன்னா புறத்தில் இருக்கக்கூடிய அணுமுதல் அண்டம் வரை எல்லாவற்றையும் கருவிகளை உபயோகித்து கற்றுக்கொள்ளக்கூடியது. நம்முடைய 5 புலன்களையும் 5 புலன்களுக்கு துணையாக மற்ற கருவிகளையும் உபயோகித்து கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை நம்ம என்ன சொல்றோம்? விஞ்ஞானம் என்று சொல்கின்றோம். இந்த விஞ்ஞானம் மெய்ஞானம் இந்த 2 கல்வியும் இணைந்து போகும்போதுதான் ஒரு மனிதனுடைய முழுமையான எக்ஸலன்ஸ் அவன் பெற முடிகிறது இல்லையா? அதனால மகரிஷி ஒரு இதுல சொல்லும் போது சொல்லுவாங்க, விஞ்ஞானம் மெய்ஞானம் விலகி நின்று சர்ச்சையர். ஒருத்தர் மெய்ஞானிகள் எல்லாருமே விஞ்ஞானத்தை பத்தி அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க, விஞ்ஞானிகள் மெய்ஞானத்தை பற்றி அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு காலத்துல. அதனால இது 2க்கும் ஒரு வாக்குவாதம் இருக்கும். விஞ்ஞானம் மெய்ஞானம் விலகி நின்று சர்ச்சையர். ஒன்றினது முடிவு மற்றும் ஒன்றினது தொடக்கம் காலம். கால தூர பருமன் வேகம் கணக்கடங்கள் விஞ்ஞானம் கடந்து நின்றால் விஞ்ஞானம் இல்லையா? இந்த கணக்குக்குள் அடங்கிறது விஞ்ஞானம், அதை தாண்டி போன விஞ்ஞானம். இந்த அகநோக்கு கல்வியும் வேணும், புறக்கல்வியான விஞ்ஞான கல்வியும் வேண்டும். சோ ஒரு மனிதனுடைய முழுமையான ஆற்றலை வெளிப்படுவதற்கும் முழுமை வருவதற்கும் தன்னம்பிக்கை வருவதற்கும் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அகநோக்கு கல்வி. இது என்ன சொல்றாரு விவேகானந்தர் கல்வியை பற்றி சொல்லும் போது, the education is the manifestation of perfection already in man. மனிதனுக்குள்ளே இருக்கின்ற தானக்கு அகத்தில் இருக்கின்றதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி எதுவோ அதுதான் மிகச்சிறந்த கல்வி என்று சொல்கிறார். கல்வி என்று சொல்கிறார். அவனுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதை, அவனுக்குள்ள ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒவ்வொரு திறமையை வைத்திருக்கிறார், ஒரு சிறப்பை வைத்திருக்கிறார். அந்த சிறப்பை பார்த்தா ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியா வருகிறாரு, ஒரு மருத்துவரா வருகிறாரு, ஒரு சயின்டிஸ்டா, இன்னும் பல துறைகள்ல சயின்டிஸ்டா வர்றாங்க. இப்படி பல்வேறு துறைகள்ல ஒரு மியூசிஷியனா வர்றாங்க, ஒரு நடிகரா வர்றாங்க, ஒரு விளையாட்டு வீரனா வர்றாங்க. ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒரு மாதிரி இருக்குது பாருங்க. அந்த முழு திறமையும் அவனுக்குள்ள இருந்து வெளிக்கொண்டு வருவது எதுவோ அதுதான் கல்வி. ஆனா இன்னைக்கு நிலையில என்ன அப்படின்னு சொன்னா, that the existing system of education did not enable a person to stand on his own feet, nor did it teach him self-confidence and self-respect ன்னு சொல்றாரு. இதாவது இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துல இது சொல்லி ஒரு 100 வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் அது தொடர்ந்து கொண்டுதானே இருக்கு இல்லையா? இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒருவனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வைக்கவும், அவனுக்குள்ள இருக்கிற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த அதையும் அவனுடைய செல்ஃப் சுய மரியாதையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துவதை போன்று அமையாமல் இருக்கிறது என்ற வருத்தத்துடன் சொல்கிறார். அப்போ இந்த கல்விக்கு என்ன காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற அகத்திலே இருக்கின்ற திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு முடியாமல் இருப்பதன் காரணம். நிறைய பேர் எல்லாரும் ஒரு படிக்கணும்னு சொன்னா எல்லாரும் படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவரா படிச்சுட்டு ஒருத்தர் அவரு ஃபைனான்ஸ் வச்சிருக்காரு. இது என்ன கல்வி தெரியல. ஒரு இன்ஜினியரிங்க படிச்சு போட்டு அவர் ஒரு சாதாரண வேற ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப அவங்க என்ன படித்தார்களோ கற்றார்களோ அவருக்குள்ள இருக்கிறதை அவர் வெளியே கொண்டு வர்றதுக்கான கல்வி இல்லாதனால வேறு ஏதோ ஒரு கல்வி இந்த உலகத்தினுடைய கம்பல்சனுக்காக கற்றுக்கொண்டு தன்னுடைய எது சரியான பாதையோ அந்த பாதையில் போக முடியாமல் இருக்கக்கூடியதுனாலதான் இந்த அகம்னா என்ன புறம்னா என்ன, அகமும் புறமும் இணைந்து போகும்போது அவர்கள் வாழ்க்கையில பெறுகின்ற ஆனந்தம் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த அகத்துல வரக்கூடிய கல்வி அப்படின்னு சொன்னா, அந்த அகமாற்றம்ன்றது நம்ம மனதை பக்குவப்படுத்தக்கூடியது, மாற்றி அமைக்கக்கூடியது அப்படின்னு. அகக்கல்வின்றது ஒரு மனிதனை மாற்றி அமைத்து மிக சரியான பாதையில், எந்த பாதையில் செல்ல வேண்டுமோ அந்த பாதையில் அவனை பயணிக்க வைப்பதுதான் அகநோக்கு. அகத்தில் மாற்றம் என்பது அது மட்டுமல்ல, நமக்கு உள்ள என்ன கர்ம தீமை வினைகள் இருக்கிறதோ, கர்மம் தீய வினைகள் இருக்கிறதோ, அதாவது தீய எண்ணங்கள், தீய குணங்கள், இது எல்லாம் நீக்கி நல்ல பண்புகளை நமக்குள்ள என்றும் இருக்க வைக்கிறதுக்காகவும், ஞான் யார் என்று உணர்ந்து கொள்வதற்காகவும், இந்த மாற்றம் எல்லாம் செய்வதற்காகத்தான் அகநோக்கு கல்வி வேண்டியிருக்கிறது. தன்னுடைய குணநலங்களை
சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஒரு கல்வி எது அப்படின்னு சொன்னா அதுதான் அகநோக்க கல்வி. அந்த அகநோக்க கல்வி என்ன அப்படின்னு சொன்னா அது தியானத்தினால மட்டும்தான் அந்த அகநோக்க கல்வி பெறுவதற்கு உதவியாக இருக்கு. தியானமே கொடுத்துடாது அகநோக்க கல்வியை. தியானம் என்பது ஒரு டூல். நுண்ணிய நிலைக்கு போய் அந்த நிலையில போய் தனக்கு வேண்டாது என்னென்ன இருக்கிறது என்று தனக்குள்ளே பார்த்து அதையெல்லாம் வெளிக்கொணர்ந்து அல்லது எடுத்து தனக்கு என்னென்ன நல்ல பண்புகள் வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்து நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இந்த அகநோக்க கல்வி உதவியாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆன்மீக சொற்பொழிவில் எல்லாரும் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு ஆசான் பேசிக் கொண்டிருக்கிறாரு. உடனே அவர் கேட்கிறாரு, இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க நீங்க எல்லாம் யாரு சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் பேசாமல் இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் எழுதி சொல்றாரு, நான் போனா போலாம் ஐயா அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே நீ போவியா, எப்படி போவ நீ அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் நான் போறத பத்தி சொல்லல, நான் அப்படின்ற நான் உள்ள அகந்தை இருக்குது இல்லை எனக்குள்ள, இது போனா நான் போகலாம் அப்படின்ற அதுதான் உண்மை. வெளியே தனக்குள்ள இருக்கின்ற ஒரு ஈகோ இருக்குது பாருங்க. சோ இது நான் என்று இருக்குது பாருங்க. இது போச்சுன்னா போகலாம். இந்த நான் போச்சு அப்படின்னு சொன்னா நான்ல இருந்து வரக்கூடியதா எல்லா தீய குணங்களும். ஓகேயா? சோ இதுல இது எல்லாம் போறதுக்கு என்ன போகணும் அப்படின்னு சொல்றதுதான் அகநோக்கு கல்வியில் உள்ள போறோம். புறமாற்றம் சொன்னா பெரும்பாலும் புறத்துல இருந்து வாழ்க்கையில கற்றுக்கொண்டே இருக்கும்போது என்ன நினைவு வருகிறதுன்னு சொன்னா வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? சோ நம்ம சுற்றி இருக்கிற பொருள்களை மாற்றி அமைக்கணும், நமக்கு ஒத்து வராத மனிதர்களை மாற்றி அமைக்கணும், நமக்கு துன்பம் தருகின்ற நம்ம மனிதருக்கு ஏற்றாற் போல அத்தனையும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? இப்ப இப்படி வரக்கூடியதான் புறத்துல வரக்கூடிய மாற்றமா இருக்குது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரரு இருக்கிறார் நமக்கு பக்கத்துல. அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை இல்லையா? அவர் ஏதோ இடைஞ்சல் பண்ற மாதிரி நமக்கு தோணுது. அவர் மாறி போயிட்டு பரவாயில்ல அப்படின்னு மனசு நினைக்குது இல்லையா? அப்போ இப்படி உலகத்துல நமக்கு வேண்டாதவர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க மாறி போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது. இந்த உலகத்துல இப்படி மாற்றிக்கொண்டே போய்கொண்டே இருந்தோம்னா எதுவுமே முடிவானதாக இருக்காது. எல்லாவற்றையும் மாற்றவும் முடியாது இல்லையா? சோ எல்லாவற்றோடும் இணைந்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை பெறுவதற்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா புறமாற்றம் அல்ல, அது வெற்றி தராது, அகமாற்றம் தான் வேண்டும். சோ ஏன் அகமாற்றம் தேவை அப்படின்னு சொன்னா அழகா குருகுரானந்தா ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்வார். அதாவது ஒருத்தர் மருத்துவர்கிட்ட போறாரு. மருத்துவர்கிட்ட போய் ஐயா என் உடல் முழுது வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரு, அந்த உடலை முழுக்க டெஸ்ட் பண்றாரு, செக்அப் பண்றாரு. அது ஏதோ கொஞ்சம் ஹோமியோ சித்த அல்ல தமிழ் மருத்துவர் போல இருக்கிறது, அல்ல அந்த காலத்து மருத்துவர் போல இருக்கிறது. இந்த காலத்து மருத்துவர்னு ஒரு பிரச்சனையே கிடையாது. தலையில இருந்து கால் வரைக்கும் வலிக்குது, அத்தனைக்கு ஒரு டெஸ்ட் எழுதி சொல்லிடுவார். எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்துருவாரு. சோ அப்படி இல்லை, இவர் முழுவதுமாக டெஸ்ட் பண்ணிட்டு நீ எப்படி உனக்கு வலி வந்துச்சு அப்படின்னாரு. இந்த விரலால எல்லாத்தையும் அமைச்சு பார்த்து எல்லா இடத்துலயும் வலிக்குது அப்படின்னாரு. சோ ஒரு விரலை டெஸ்ட் பண்ணாரு. இந்த விரலில புண்ணு இருக்கிறது. அப்ப அது சொல்றாரு, இந்த புண்ணு விரல் இருக்குது இல்லையா, இதனாலதான் நீ தொடர்னால உடல் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கிறது. சோ என்ன செய்ய, இந்த விரலுக்காக நீ ட்ரீட்மெண்ட் எடுத்து விரலுடைய புண்ணு சரியா போச்சுன்னா உன்னுடைய உடல் சரியா இருக்கும், எங்கேயும் வலிக்காது. அப்போ எதுன்னா இந்த பக்குவப்படாத மனம்தான் காயம்பட்ட விரலை போன்றது. மனசு பக்குவப்படாத போது அந்த பக்குவப்படாத மனதை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில நம்ம வாழும் பொழுது நமக்கு எல்லாம் விருப்பு வெறுப்பு பொறாமை கோபம் வஞ்சம் போன்ற உணர்வுகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஒவ்வொருத்தருடன் தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தன்மைக்கு தகுந்த மாதிரி நினைப்பதற்கு தகுந்த மாதிரி இது எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன வழின்னு சொன்னா புறத்துல மாற்றுறது இல்ல, நம்முடைய அகத்துல மாற்றணும். இந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே நீ உன்னை அறி, நீ உன்னை மாற்றிக்கொள், உன்னுள்ளே பார், இப்படிதான் அடிப்படையாக எல்லாமே சொல்லப்படுகிறது இல்லையா? சோ அப்போ உள்ள இருக்கிறத நம்ம மாற்றணும், உனது குறையை நீ கண்டுபிடிக்கணும், நீ மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஒருத்தர் நம் சுவாமி அழகா ஒரு கையில் சொல்வார், தன் குற்றம் குறை கடமை
தன்னில் ஆழ்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சொல்லக்கூடும். ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கு மனம் உயரும். பிறர் தவற்றால் மிக வருத்தம் துன்பமது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு நான் கண்டு தெளிவியது நலமையும் வெற்றியேன் என்று சொல்கிறார். அதாவது ஏதாவது தனக்குள்ளே இருக்கின்ற குறைகளையும் குற்றங்களையும் அவன் மாற்றிக்கொள்ளும் போது, திருத்தம் பெறும்போது பிறர் மீது குற்றம் என்பது வருவதில்லை. ஸோ இதெல்லாம் உலக இயல்பு. ஒவ்வொருவரும் இப்படித்தான் இருப்பாங்க. ஆம் ஐ ரைட், நான் சரியா இருக்கிறேனா என்று நாம பார்த்து கொண்டே போகணுமே தவிர பிறர் செய்கின்ற குற்றங்களோ அல்லது பிறர் குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதற்காகவோ நாம மாற்றம் பெற்றுக் கொண்டே இருக்கவே முடியாது. நாம எப்பொழுதும் சரியாக இருக்கிறோமா என்பதை மற்றும் வாழ்க்கையில பார்த்துக் கொள்ள பழகிக் கொண்டால் பிறர் நம்மை துரத்த முடியாது. ஸோ இதற்காகத்தான் நாம என்ன செய்யணும்னு சொன்னா அகம் மாற்றம் என்பதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை மாற்றுவது எளிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மனத்தின் மூலம் தான் நாம் இந்த உலகை தொடர்பு கொள்றோம். சோ நாம் மனமடைந்துள்ள பக்குவத்திற்கு ஏற்பதான் நமக்கு இன்பமோ அல்லது துன்பம் வர காரணமாக இருக்கிறது. சோ நம்மை தான் மாற்றிக்கொள்ள முடியும். ஓகேயா? சோ உலகத்துல வாழ்க்கை தத்துவத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, தான் இயற்கை சமுதாயம் என்ற கூட்டமைப்புல எதை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா இயற்கையை மாற்ற முடியாது. அது இரவு வருது, பகல் வருது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வேலைகளை மாற்றிக்கொள்கிறோம். சமுதாயத்தை மாற்ற முடியாது. சமுதாயத்தினை எல்லாரும் சேர்ந்துதான் மாற்றணும். ஓகேயா? நம்ம ஒருத்தரா சேர்ந்து மாற்ற முடியாது. அந்த எப்படி சமுதாயம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வாழ முடியுமே தவிர நம்ம எல்லாரும் நினைக்கிற இவர்கள் வந்தா பரவாயில்லை, ஆட்சியில மாற்றம் வரணும்னு நினைக்கிறோம். நம்மளால என்ன செய்ய முடியும்? எவ்வளவு யாருக்கு எப்படி ஓட்டு போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சமுதாயம் இருக்கு. நம்ம ஆளுகின்ற தலைவர்கள் இருப்பார்கள். இப்ப நாம மாற்ற முடியாது. ஓகே, இண்டிவிஜுவல் யாரும் மாற்ற முடியாது. சோ இதெல்லாம் சமுதாயம். அப்ப சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரிதான் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எது வந்தாலும் அது மாதிரி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆனா இன்னொரு முனை இருக்குது பாருங்க, தான் அப்படின்றது. இந்த இடத்துல நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். நம்மை மாற்றிக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு ஏற்ப, இந்த உலகத்துக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டு எல்லா இடத்துலயும் வாழ முடியும் ஒருவருக்கு. அப்போ எது எளிதுன்னு சொன்னா தன்னை மாற்றிக்கொள்வதுதான் மிக எளிதான காரியமாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கை கல்வி மகிழ்ச்சி சொல்லும் போது 4 விதமா பிரிச்சு அழகா சொல்றாங்க. நமக்கு தெரியும். எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் அப்படின்னு அழகா சொல்றாங்க. எழுத்தறிவு வேணும். நிலைய ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்ல, 2, 3, 4 லாங்குவேஜ் கற்றிருந்தால் கூட இந்த உலகத்துல நமக்கு தொடர்பு கொள்றது ரொம்ப எளிமையா இருக்கும். ஓகேயா? எத்தனை மொழி அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உலகத்தில் விரிந்து நம்மால தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கு மிக உதவியாக இருக்கும். தொழிலறிவு என்பது ஒவ்வொருவருக்கு வேணும். ஒரு தொழிலோ அல்லது அதற்கு மேலேயோ இப்படி தொழிலறிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் எந்த காலத்திலையும் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளாதாரத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ள முடியும். அதுக்காக எல்லாரும் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவு வசதி இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு மற்ற செல்வங்கள் இருந்தாலும் நமக்கு தொழில் அறிவு என்று இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு இந்த எவ்வளவோ பேர்ல உலகத்துல பாக்குறோம். மிகப்பெரிய பணக்காரா இருந்தவங்கள ஒரே நாள்ல ஒண்ணும் இல்லாம போயிடுறாங்க. அன்னைக்கு அவர்கள் கஷ்டப்படுவார்கள் இல்லையா? சோ அந்த அன்னைக்கு ஒரு தொழில் இருந்துச்சு என்று சொன்னால் அவர்களால் வாழ முடியும். அதனால எல்லாருக்கும் தொழிலறிவு முக்கியமாக இருக்கிறது. அப்புறம் அடுத்து வர இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் தான் அடிப்படையானது. இந்த இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் ரெண்டும் சரியாக இருக்கணும். இயற்கையை பற்றிய அறிவு வேணும். அப்பதான் இயற்கையில முரண்படாம வாழ முடியும். நமக்கு ஒழுக்க பழக்கம் இருக்க வேண்டும். இதுதான் நம்மள துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா அறநூல்கள் எல்லாம் எதை விளக்குகிறது என்று சொன்னா இதைத்தான் விளக்குகிறது. ஓகேயா? மற்றதை பற்றி எல்லாம் நம்ம வெளியில படிக்கிற எழுத்தறிவு, தொழிலறிவு. இந்த இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் தான் தத்துவ நூல்களும் அறநூல்கள், பெரியவர்கள் எழுதி வைத்தவர்கள் எல்லாம் இது எல்லாம் இதைத்தான் விளக்குகிறது. சோ இதை கற்று தேர்ந்த ஆசான்கள் நமக்கு அளித்திருக்கின்ற வாழ்க்கை பண்புகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பண்பை பார்க்கலாம். இதையோட இணைந்த ஒரு பண்பு ஒரு மனிதனுக்கு பொறுப்புணர்வு. இதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பொறுப்புணர்வு. இந்த பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி என்றதை பார்க்கலாம். ஓகேயா? சோ அப்ப மனித வாழ்க்கை வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னா நம்ம அதற்கான பொறுப்புகளை ஒவ்வொரு ஜீவனும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதாவது மனிதனாக பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் அதற்கான பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். டு ஸ்டெப் இன்டு தி பாத் ஆஃப் மெச்சூரிட்டி யூ மஸ்ட் ஷோல்டர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. நீ பக்குவத்திற்கான பாதையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உனக்கு அதற்கான பொறுப்புகளை நீ சுமந்தே ஆக வேண்டும். என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னா வாழ்க்கைக்கான பொறுப்புகள் இல்லையா? வாழ்வதற்கான என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறதோ அந்த பொறுப்புகளை அத்தனையும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், என்னால இதெல்லாம் முடியாது, நான் எப்படி இதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும், எனக்கு தெரியாது, இதெல்லாம் சொல்லவே முடியாது வாழ்க்கையில இல்லையா? இறைவன் இப்படி ஒரு பழமொழி இருக்கிறது, இறைவன் ஒவ்வொரு பறவைக்கும் உணவை கொடுக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் அந்த உணவை பறவையின் கூட்டுக்குள் வைப்பதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லாருக்கும் இறைவன் இந்த உலகத்துல எல்லாம் வேண்டியது எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறான். ஆனா மனிதன் அதை எல்லாம் தன்னுடைய முயற்சியினால, உழைப்பினால, அறிவினால அதை பெற்றுத்தான் வாழ வேண்டும் இல்லையா? இல்லை என்றால் அவனுக்கு வராது. சோ அப்போ இந்த பொறுப்புணர்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய உடல் வளரும் போது குழந்தை பருவத்திலிருந்து அந்த பொறுப்புணர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் யாருக்கு பொறுப்பு அதிகமா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கும். அது ஏன் அப்படின்னு சொன்னா அது மட்டுமல்ல, தான் சீக்கிரமா வளரணும், எனக்கு இந்த பொறுப்பு. குடும்பத்தில் பாருங்க, அப்பா சொல்றத எல்லாரும் கேட்கிறாங்க, அப்பாவுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது இல்லையா? நானும் சொன்னா கேட்கிற மாதிரி வரணும், நானும் பெரியவன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? யார் ஒருத்தர் முன்னாடி இருக்கிறவங்க எல்லா காரியம் செய்யறாங்க, அவங்களை பார்த்தோம்னா அவங்கள்ட்ட போய் பேச இருக்கோம், அவங்கள அதிசயமா பார்க்க தூரத்துல இருந்து கொண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா அவருக்கு பொறுப்பு இருக்குது, ஒரு மரியாதை பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு அது நினைக்கிறேன் இல்லையா? சோ அப்போ பொறுப்புணர்வு இல்லாத போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட இல்லை இல்லையா? பொறுப்புணர்வு இல்லாத போது நமக்கு ஒரு சுய மதிப்பு கூட இருக்காது. வீட்டுல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு பையன் 50,000 சம்பாதிக்கிறாரு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, தம்பிக்கு அப்படி நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, அண்ணனுக்கு ஒரு சுமாரான வேலை கிடைச்சிச்சு, மாசம் 5,000 தான் சம்பளம் இருக்கிறது. பாத்தீங்கன்னா 2 பேரும் வீட்டுல இருக்கிறாங்க இல்லையா? தம்பி கேட்கிறேன், எனக்கு இந்த டீ வேண்டாம், எனக்கு ப்ரூ காபி கொடுமா அப்படின்னா, சரி இந்த போட்டு வந்து தரப்பா அப்படி உடனே அம்மா உடனே போட்டு வந்தப்ப, ஏன் நம்ம 50,000 சம்பாதிக்கிறான்ல, அண்ணன் சொல்றான் எனக்கு அந்த டீ வேண்டாம், எனக்கு கொஞ்சம் காபி கொடு அப்படின்ற. அப்படி சொல்ற அம்மா, என்ன செய்யற, சமாளிக்கணும், சக்கரை ஒருத்தருக்கு தான் இருக்கு, அவ்வளவுதான் போட முடியும், இருக்கிறத குடிச்சிட்டு போ அப்படின்றான். அப்ப வீட்டுல கூட யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை, அவங்களுக்கு தான் அதிக ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்குது. சம்பாதிக்கல அப்படின்னு சொன்னா ரெஸ்பெக்ட் இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும் வீட்டுல. ஓகேயா? அப்போ பொறுப்புணர்வு அப்படின்றது மரியாதை கொடுக்கக்கூடியதும் பொறுப்புணர்வு தான் இல்லையா? பொறுப்புணர்வுக்கு தான் மரியாதையே இருக்காது. ஒரு மந்திரியா இருக்கிறாரு, மினிஸ்டர் வீட்டை விட்டு காலையில வெளியே வந்தவுடன் 4 பேர் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து ரொம்ப சல்யூட் அடிக்கிறாங்க. ஓகேயா? அப்படி சல்யூட் அடிக்கிறாரு, வெறுப்ப சல்யூட் அடிக்கிறாரு. உடனே அவர் போய் உட்கார்ந்த உடனே முன்னாடி ஒரு செக்யூரிட்டி கார்டு, முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வருகிறது, எல்லாரும் வர்றாங்க, 10 பேர் சுத்தி வர்றாங்க. அவன் பிஏ அடுத்த ப்ரோக்ராம் இது பக்கத்துல பார்த்து சொல்றாரு, சர்ன்னு போயிட்டு இருக்கிறாரு. இந்த சல்யூட்டு, இந்த பதவி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சல்யூட் அவருக்கு இல்லை. அப்ப எதுக்கு அவருக்கா இந்த சல்யூட், இந்த மரியாதைன்னு சொன்னா, இந்த ஸ்டாஃப் எல்லாமே அடுத்த ஒருத்தர் அந்த பொறுப்புல வந்தா அவருக்கு அந்த பொறுப்புணர்வு, அந்த சல்யூட் அடிக்கிறதுக்கு அங்க போயிருவாங்க. இவர் தானே வெளியே வந்துருவாரு. இவர் வெளியே இருந்து அதை வேடிக்கைதான் பார்ப்பாரு. அவர் போயிட்டு இருக்கிற மந்திரியா கரண்ட் மினிஸ்டர் பார்த்துட்டு இருப்பாரு, இவர் ரிட்டையர் மந்திரி, இவர் வெளியே இருந்துதான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ பொறுப்புணர்வு அப்படின்னா பொறுப்புணர்வுக்கு தான் அட்டாச்சு வித் ரெஸ்பெக்ட், எல்லாமே அட்டாச் ஆகிருக்கிறது. ஸோ அப்போ பொறுப்புணர்வோட மனிதனுக்கு அறிவு வேண்டும், வெறும் அறிவு மட்டும் கடமையில ஈடுபடுத்தாது இல்லையா? பொறுப்புணர்வோட சேரும்போது, இப்ப அந்த பழைய மந்திரி இருக்காரு, அவருக்கு இந்த அறிவெல்லாம் இருக்கிறது, ஆனா அந்த அறிவுக்கு இந்த அறிவு இருந்தாலும் கூட இந்த பொறுப்புணர்வு கிடைக்கவில்லை. அப்ப அதனால அவருக்கு அந்த எபிலிட்டி டு ஆக்ட் இருக்கு பாருங்க, அது இருந்தும் கூட அது பொறுப்புணர்வு அவருக்கு இல்ல, அந்த கொடுக்கப்படாதனால, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படாதனால அவருக்கு அது உபயோகம் இல்லை. இன்னைக்கு பரீட்சை எழுதணும், மாணவர்கள் எல்லாம் பரீட்சை எழுதணும். இப்போ எல்லாரும் நீங்க சும்மாவே அறிவிப்பெறுங்கள், பரீட்சையே இல்லாம எல்லாரும் அறிவிப்பெறுங்க, எல்லாரும் பாஸ் அப்படின்னு சொன்னா
எந்த பையனாவது போய் படிப்பானா? கஷ்டப்பட்டு இந்த ஃபார்முலாவை போய் கெமிஸ்ட்ரியில மனப்பாடம் பண்ணி எதுக்கு ஏன் எழுத வச்சுட்டு இருக்கணும்? தேவையே இல்லையே, அதை எக்ஸாமே இல்லையே, எப்படி பாஸ் பண்ண போறோம்? எதுக்கு வச்சுக்கிறோம்? அப்ப வெறும் அறிவு மட்டும் பெறணும்னாலும் சரி, வெறும் அறிவு இருந்தாலும் அவன் கடமையில் ஈடுபடுத்த கூடாது. அவனுக்கு அந்த பொறுப்பு இருந்துக்கும் போதுதான் இந்த நீ பரீட்சை எழுதணும் என்ற ஒரு கம்பல்சன் இருக்கும் போதுதான் அவன் என்ன செய்யறான்? அந்த முழுமையான அறிவை பெறுவதற்கு அவனுக்கு ஈடுபாடாகிறது இல்லையா? சோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் மனிதனுக்கு பெரும்பாலும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா, தன் வாழ்க்கையில முன்னேற்றம் பெற மிகச்சிறந்த வழி அப்படின்னு சொல்றது தன்னைத்தானே ஊக்குவித்துக் கொள்ளணும். எப்பவுமே மனிதர்கள் பார்த்துட்டா நம்மை பிறர் வந்து ஊக்குவிப்பாங்க, மகிழ்விப்பாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்மை நாம தான் ஊக்குவித்துக் கொள்ளணும். ஆமா, நமக்குள்ள இருக்கின்ற ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, ஆத்மாவா இருக்கிறான் பாருங்க, இறைவன், அவனே தான் நம்மளுடைய நண்பன். ஓகேயா? அதனாலதான் சொல்லும் கீதை, உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன் என்று சொல்லும். சோ நமக்குள்ள இருக்கிறவனை அவனை ஊக்குவித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பிறர் என்ன செய்வாங்க? உன்னுடைய ஊக்கத்தை சிதைத்து விடுவார்கள். நீ நாளைக்கு நேரா வந்து விட்டுருக்கிறீங்க, வரும்போது 2 பேரு சொல்றாங்க, எப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற, உனக்கு உடம்பு சரியில்லையான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இல்லையே, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு வரேங்க. இன்னும் 2வது ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, உடம்புக்கு ஏதாவதா அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுங்க, உண்மையிலேயே நமக்கு என்ன ஆயிடுது? ஆமா, நம்ம எதுவும் சரியில்லை போல இருக்கு, நமக்கு எதுவும் ப்ராப்ளம் போல இருக்கிறது நினைச்சது. 3வது கேட்டா நீங்க ஆபீஸ்ல போய் உட்காரும்போது அப்செட் ஆயிடுவீங்க. ஓகேயா? இப்படி கேட்க வேற இது மாதிரி நம்ம மனிதை தாழ்த்தும் போது நம்ம தாழ்ந்து விடுகிறோம் இல்லையா? சோ அப்போ மனதை நம்ம உயர்த்தும் போது வேற ஒண்ணு வேண்டாம். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டீங்க, ஆஸ்பத்திரியில இருந்து டெஸ்ட்ல கொடுக்குறாங்க, ஏதோ வேற ஒரு சர்டிபிகேட் மாதிரி போய் நமக்கு கொரோனா இருக்குதுன்னு கையில கொடுத்துறாங்கன்னு வச்சுங்க, அவன் பாதி உயிர் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் பாதி செத்து போயிடுவான். ஓகேயா? அவ்வளவு சரி, ஐயோ கொரோனா வந்துருச்சா அப்படின்னு போட்டு ஆயிடுவான். ஆனா திருப்பி வந்து ஒண்ணு இல்ல, சர்டிபிகேட் மாறிடுச்சுன்னு உடனே சரியா போயிடும். அடிப்படையானது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிறோம் பாருங்க, அவரை நம்ம டவுன் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம எப்பவுமே யாரும் தாழ்த்தி விடவும் முடியாது. அதே மாதிரி நம்ம தான் நாமளே தாழ்த்திக்கணும். அப்படி இல்லை இருக்கும்போது நமக்கு என்ன வேணும்னா அந்த வில் பவர் வேணும், அகநோக்கு கல்வி இருக்கணும், சொல்லியா இந்த ஹியூமன் எக்ஸலன்ஸ் இருக்கணும். இது பண்ணனா இல்லை, எனக்கு அப்படி இருக்கு சான்ஸ் இல்லை, அறியாமல் செய்கிறார்கள் என்று ஊக்கமில்லைன்னு சொன்னா நம்மை நாமே தாழ்த்தி கொள்வோம் இல்லையா? போர்ல தனக்கு எதிரில் குருவும் கிரவணர்களும் நிற்பதை பார்த்த உடனே என்ன பண்றான்? அர்ஜுனன் தன்னுடைய வில்லை கீழே போட்டுறான். ஓகேயா? மகாபாரதத்துல தனக்கு எதிரில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு பார்வை பார்த்த உடனே அவங்க கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களையா கொல்ல போற முடியுமா அப்படின்னு கீழே போட்டுறான். ஓகேயா? அப்ப என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு நம்பிக்கை, அவன் மேல நம்பிக்கையே இல்லை. கடைசியில எல்லாம் கதை சொல்லி கிருஷ்ண பரமாத்மா இப்படி சொல்ல வேண்டியிருக்கையோ, அவங்கள ஏற்கனவே நான் கொன்று விட்டேன். ஓகேயா? அவங்க கதையெல்லாம் முடிந்து விட்டது. நீ ஒண்ணு இல்ல, வில்லை எடுத்துக்கொண்டு அம்பை போடு, அவர்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள், புகழை மட்டும் நீ வாங்கிக்க அப்படின்னு தைரியம் கொடுத்ததுக்கு முன்னாடிதான் சண்டைக்கே வருகிறான் இல்லையா? சோ அப்போ நம்பிக்கை வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடியது உனக்கு முன்னால் தான் முடியும் என்ற நம்பிக்கை. அதே மாதிரி நீதான் வெற்றி பெற முடியும், நீ உன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாது, எப்பொழுதும் நீ உயர்த்தி கொள்ள வேண்டும். இது மாதிரி இருந்துச்சுன்னா தான் வாழ்க்கையில மேல் வருவதற்கு அடிப்படையாக இருக்கு. சரி, அப்போ அதே பொறுப்புணர்வு எந்த செயலை நம்ம செஞ்சாலும் அந்த செயலில் நமக்கு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். நம்ம ஒரு வேலையை நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையை நம்ம எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாக செய்வதற்கு நம்ம செயலுக்கு செய்யணும். செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் அதுல வெற்றி வந்தாலும் சரி அல்லது தோல்வி வந்தாலும் சரி, அதையே நம்ம ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா the inner strength comes from facing problem rather than avoiding them. ஓகேயா? ஒன்றை நீங்க எடுத்துக்கொண்டு ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் என்னால முடியாது, நான் செய்யணும் அப்படின்ட்டு ஒதுங்கி போனீங்கன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம்
நாம பார்க்க வேண்டிய விஷயம். அதுல இருந்து நம்ம ஒதுங்கி கொண்டே இருந்தோம்னு சொன்னா நமக்கு அது அனுபவம் கிடைப்பதில்லை. ஓகே, நாம அதை செய்துதான் தீர வேண்டும். அப்போ நான் செய்தேன், நான் தான் செய்தேன், தவறே நடந்துருச்சு, யார் இதைய போட்டு உடைச்சது அப்படின்னு சொன்னா நான் தான் உடைச்சிட்டேன், தெரியாம உடைச்சிட்டேன், நான் இனிமேலும் செய்ய மாட்டேன். நீங்க வேணா என் சம்பளத்தில் பிடித்துக் கொள்ளலாம். ஒரு எம்ப்ளாயி இருந்து கூட அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, அப்படி யாரும் பிடிக்க போறது இல்லை. அப்போ ஒரு மிஸ் ஆபரேஷன் பண்ணிட்டேன், நான் தான் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், இல்ல எனக்கே தெரியாது அப்படின்னு பல பேர் சொல்லிடுவாங்க இல்லையா. ஒரு செயலை அல்லது தவறை செய்து விட்டால் அந்த தவறை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் வரும் ஆன்மாவுக்கு. இல்ல தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கல, அவரை நம்ம மறைக்க பாக்குறோம்னு சொன்னா நம்ம ஆன்மாவுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்து போயிடும். நாம தானே செய்யறோம், நம்ம எப்படி ஒத்துக்கிறது, செஞ்சா நம்ம தவறா நினைப்பாங்களே அப்படின்னு செஞ்சா அது குற்ற உணர்வு வந்து போயிடும். அதே மாதிரி ஒரு செயல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த செயலை நம்ம முடிச்சிட்டோம், செய்து முடிச்சிட்டோம். அப்போ இந்த செயலை செய்து முடிக்கிறதுக்கு தவற செய்யறதுக்கோ அல்லது முடியாமல் போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் சரியா செய்யாம இருக்கிறதுக்கு அவர் தாங்க காரணம், அல்லது இந்த சூழல் தாங்க காரணம் இப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இது எல்லாமே நம்முடைய வெற்றிக்கு, நம்முடைய ஆன்மாவின் ஊக்கத்திற்கு, அகம் மேன்மை பெறுவதற்கு உபயோகமாக இருக்காது. ஒரு உதாரணம், ஒரு ராக்கெட் சீரீஸ்ல ஒரு ராக்கெட் விட்ட போது ஒரு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில ஒரு ராக்கெட் விடப்படுகிறது. அது மரியாதைக்குரிய முன்னாள் பிரசிடென்ட் அப்துல் கலாம் அவர்கள் அதற்கு தலைமை தாங்கி இருக்கிறார்கள். அந்த ராக்கெட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபெயிலியர் ஆன உடனே எல்லாரும், ஏன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் இரவு பகலாக ஒர்க் பண்ணி அதை விடுறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அதற்காக செலவழிக்கப்படுகிறது. ஸோ தேசத்தின் பணம், எல்லாரும் அப்செட் ஆகிறாங்க. என்ன அரசியல் தலைவர்கள், அதே மாதிரி பிரஸ் எல்லாம் வந்து நேரம் நின்று கொண்டு இருக்கிறது. ஃபேஸ் பண்றதுக்கு நேரம் போறாரு. போனவரு இது சொல்றாரு, இந்த தோல்விக்கு நான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். இவர் சொல்லல இந்த டிபார்ட்மெண்ட்ல இவர் செய்தல இந்த ஃபால்ட் வந்துருச்சு, இவர் பொறுப்பு ஆயிட்டாரு, இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லல. ஓகே, அவர் சொல்ல முடியும் இந்த டிபார்ட்மெண்ட் சரியா ஒர்க் பண்ணல, இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இதுல தான் ஃபால்ட் வந்து சொல்ல முடியாம இல்லை. இதுக்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஓகே, வருங்காலத்தில் மிக சிறப்பாக செய்து நாங்கள் வெற்றியோடு செய்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லுங்க. இதே அதுக்கு அடுத்த ராக்கெட் விடும்போது அவர்கள் வெற்றிகரமாக வெற்றி முடிக்கிறார்கள். அப்போ வரும்போது எல்லாரும் சொல்கிறார்கள், இந்த பிரஸ் வந்து முன்னாடி நிற்குது, எல்லா பிரஸ் வந்து நிற்குது, நீங்க போய் பிரஸ் அட்டன் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க வெற்றிய. இல்ல, அவரு என்ன சொல்றாரு, தன்னுடைய சபார்டினேட் அனுப்புறாரு. அவரு மறுக்கிறாரு, ஐயா நீங்கள் எல்லாம் போகணும், இல்ல நீ போ, நீ போய் பேஸ் பண்ணு பிரஸ், சரியாக வெற்றிகரமாக செய்தார் என்பதை நீ உலக அறிவி அப்படின்றார். அப்போ ஒரு தலைவனுடைய நிலை எப்படி இருக்கு பாருங்க, செய்து முடித்து செய்வதில்லை எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தோல்வி வரும்போது அது தானே எடுத்துக்கொண்டு மற்றவர்களை தட்டி கொடுப்பதும், வெற்றி வரும்போது அவர்களுக்கு பங்களித்து அவர்களை ஊக்குவிப்பதும் எவ்வளவு ஒரு பெரிய தலைமை செயல் பாருங்க இல்லையா. சோ அப்போ தட்டி கழிக்கும் போது எப்பொழுதும் தன்னுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. மற்றவர்களை குறை கூறும் போது உன்னையே நீ மாற்றி அமைக்கும் திறனை இழந்து விடுகிறாய். That is, when you blame others, you lose the power to change yourself. நீ மற்றவர்களை குறை கூறும் போது நீ உன்னை மாற்றி அமைக்கின்ற ஆற்றலை, திறமையை நீ இழந்து விடுகிறாய். ஓகே, அப்ப ஊக்கத்தோடு அவர்களை தட்டி கொடுப்பதற்கு தெரிய வேண்டும். பல சமயங்கள்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்காது, குடும்பத்திலையும் சரி அல்லது வேறும் அலுவலகத்திலையும் சரி. என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இவரை பத்தி இவர் சொல்லிட்டாரு, இவரை பத்தி இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கேள்விப்படுவாங்க. ஆமா அவர் அப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஏன்னா அவன் மனசுல வருத்தம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன அப்படின்னு சொல்ல, அந்த ப்ராப்ளம் அதிகமாய் கொண்டே இருக்கும். இதெல்லாம் அகம் இல்லாதனால வரக்கூடிய விஷயம். அகம் தெளிவாக இருக்கும்போது நீ நேரடியாக பேசு. ஓகேயா, எதற்கு நேர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதையும் நீ நேரடியாக பேசு. டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் speak with others instead of speaking about others. மற்றவர்களை பற்றி ஆமா அவர் சொல்லியிருப்பார் என்று மற்றவர்களை பற்றி நீ பேசுவதை விடுத்து நீ மற்றவர்களோடு நேரடியாக, நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீர்களே, நீங்கள் இப்படி சொன்னீர்களா, எதற்காக சொன்னீர்கள் அப்படின்னு அவரை கேட்டா, ஐயோ நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன்னு அவரே ஒத்துக்குவார் இல்லையா.
சோ அப்போ இது நேரடியாக பேசக்கூடிய விஷயம். அதே மாதிரி நாம் ஒரு செயலை செய்யணும், ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த செயல் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னாலும் நாம் அதை பொறுப்பேற்க வேண்டிய சில சூழல்கள் இருக்கிறது சமுதாயத்தில். அப்ப அந்த இடத்துல நாம் அதை செய்துதான் ஆக வேண்டும். சோ அவசியம் செயல்பட வேண்டிய இடத்தில் செயல்பட தவறிவிட்டால் அதுவும் நாம் செய்யற தப்புதான். குறிப்பிட்ட சூழ்நிலையை நம்ம பேசியாக வேணும்னு சொல்லுங்க. ஒரு நம்ம குருவை பத்தி ஒருத்தர் தப்பா பேசுறாரு, நம்ம ஆசிரியரை பத்தி தப்பா பேசுறாரு, நம்ம பெற்றோர்களை பத்தி தப்பா பேசுறாரு, நம்ம பார்த்து கொண்டு இருக்க கூடாது. அந்த இடத்துல தட்டி கேட்க வேண்டும் இல்லையா? இல்ல இல்ல நான் அவருக்கு பேசிட்டு போறாங்க, நான் எதுக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. படகுல கல்கத்தால அந்த கரையில இருந்து இந்த கரையில ஒருத்தர் வந்து கொண்டிருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடன். அந்த படகுக்காரர் கேட்கிற, நீ எங்க போற அப்படின்னு கேட்கிறேன். கரையில காளி கோயில்ல ஒரு சாமி இருக்கிறாங்க, அவரை பார்க்க போற ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதற்கு அவர் சொல்றாரு, அவரை பத்தி அந்த படகுக்காரன் தவறாக பேசுகிறார். தவறாக பேசுறத பார்த்துட்டு இவர் ஒன்றுமே சொல்லவில்லை, அப்படியே அமைதியா வந்து ராமகிருஷ்ணரிடம் அவர் சொல்றாரு, உங்களை பற்றி அவன் தவறாக பேசினான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு, நீ என்ன செஞ்ச? நான் பேசாம வந்துட்டேன். நீ செய்தது தவறு. நீ அந்த இடத்துலயே அவனை தட்டி கேட்டு இருக்க வேண்டும் இல்லையா? நீ அதற்காக குருவுக்காக அவனை கொலை செய்யறதா கூட நான் ஒத்துக்கொண்டிருப்பேன் அப்படின்னு. அப்போ ஒரு குருவை பத்தி தவறாக பேசினால் நீ அந்த இடத்துலயே அவனை தட்டி கேட்டு இருக்க வேண்டும். இப்ப இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அடுத்து நடக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு அதே மாதிரி ஒருத்தர் சன்னியாசி வந்துட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி ஒரு அந்த படகுக்காரன் அவரை பற்றி தவறாக பேசுகிறார். அப்ப இவருக்கு கடும் கோபம் வந்திருந்து, நல்ல புஷ்டியான ஆளும் கூட. உடனே அந்த இடத்துல இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கி இந்த படகு இதே இடத்தில் கவிழ்த்துருவேன் அப்படின்றார். இந்த படகு அத்தனை பேருக்கு கவிழ்த்து ஆத்துல பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறார். நீ சொன்னது வாபஸ் வாங்கல அப்படின்னா உடனே அவன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார். அப்ப அப்படி வந்து திருப்பி அவர் வந்து இப்படி சொல்றாரு. சொல்லும்போது நீ அந்த அளவுக்கு போகக்கூடாது, ஓகேயா? சோ அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கின்ற அளவுக்கு உயிருக்கு ஆபத்து விளைவிக்கின்ற அளவுக்கு நீ செய்யக்கூடாது என்று அவருக்கு சொல்கிறார். இப்ப இது மாதிரி ஒரு இடத்துல you are responsible for what you have said. நீ எதை கூறினாயோ அதற்கு நீ பொறுப்பு. அதே மாதிரி you are also responsible for what you have not said. நீ எதை கூறவில்லையோ அதற்கும் நீ பொறுப்பு, ஓகேயா? கூற வேண்டிய இடத்தில் நீ எதை கூறினாயோ அதற்கு நீ பொறுப்பு. அதே மாதிரி நீ எதை கூறவில்லையோ அந்த கூற வேண்டிய இடத்தில் அதற்கும் நீ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப அடிப்படையான விஷயம். எந்தெந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நான் நீங்க அங்கதானே நின்றுட்டு இருந்தேன், ஒரு 10 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நீ அங்கதானே நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஓகே, அப்ப நம்ம அது மாதிரி அது ஒரு இடத்துல கூட நமக்கு பிரச்சனை அப்படின்றத விட சரியான இடத்துல நம்மை பற்றி வரும்போது நம்ம அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னொன்னு இருக்கிறது கடைசியா, அடுத்தவர்களை பொறுப்புல நம்ம பொறுப்பு எடுத்துக்கொள்ளாம இருக்குது, ஓகேயா? சோ மற்றவருடைய கடமையை பொறுப்பேற்காமல் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் எப்பவுமே என்ன செய்வாருங்க, வீட்டுல தாயுடைய கடமை தாய் பார்க்கணும், மகனுடைய கடமை வயதுக்கு வந்து மகன் பார்க்கணும். ஆனாலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பை கொடுத்துட்டா நமக்கு மரியாதை குறைந்து போயிருந்து நிறைய பேர் பொறுப்பை கொடுக்கறதே இல்லை. இவர் எப்பவுமே இவர் தான் சம்பளம் வச்சுக்குவாரு. அந்த சம்பளம் வீட்டுல இருக்குன்னு ஒய்ஃப் இருக்கிறாங்க, அதையும் பாத்துக்கிறாங்கன்னு அவங்க கையில கொடுத்துட்டு இவ்வளவு ரூபா உங்களுக்கு மாசத்துக்கு வேணும்னா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிடையாது. இவராதான் எல்லாத்தையும் போய் சக்கரை வேணும்னா இவர் தான் வாங்கிட்டு வருவாரு, காப்பி தூள் வேணும்னா இவர் தான் வாங்கிட்டு வருவாரு. ஓகே, இதே நீ பார்த்துக்கொள்ள எவ்வளவு பட்ஜெட் உனக்கு கொடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி அவருடைய பொறுப்பு கையில கொடுக்குறது. பையனுக்கு இருக்கும் 60-70 வயதானாலும் சரி, அவங்களுக்கு அது பிரித்து கொடுக்க வேண்டியது பிரித்து கொடுக்கறதே கிடையாது. ஓகே, இவர் தான் கடைசி வரைக்கும். இவருக்கு 80 வயதாகும், அவங்களுக்கு எல்லாம் பசங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 55-60 வயசாகும். அப்பவும் இவரே தான் வைத்துக் கொண்டிருப்பாரு. இல்ல இதெல்லாம் நான் தான் பார்க்கணும், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இவருக்கு எம்மானா அவருக்கு 65 வயசு, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, சின்ன பையன் அப்படின்னாரு. இப்படி வச்சு இப்படியே இருக்கிறது. சோ இதெல்லாம் என்னன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது வராது. சின்ன வயதிலேயே அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வந்தால் தான் துணிவாக செயல்பட முடியும், இல்லைன்னா துணியும் வராது. ஓகே, சோ நல்லதை கற்றுக் கொடுக்கும் போது நமது அவர்களுக்கு ஆர்வம் இல்லையே என்பதற்கு, அதே மாதிரி
நாம செய்து கொண்டே போக வேண்டியதுதான். அவங்களுக்கு கொடுக்குறோம்னு வச்சுங்க பொறுப்பை. ஆனா அவர்கள் பொறுப்பை சரியா செய்யல அப்படின்னா கூட அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்களுக்கு நம்ம கூட இருந்து அவரோட கைட் பண்ணி அவரோட மேல கொண்டு வரதுக்கு தான் முயற்சிக்கணும். ஓகேயா? சோ அதனால பொறுப்பு கடைசியா ஒண்ணுன்னா இன்னைக்கு கிவிங் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. பொறுப்பை எல்லாம் விடுறது அப்படின்றது எப்படி எல்லாம் வாழ்க்கையில பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்படி ஒரு காலம் வரும். ஏன்னா பிறப்புக்கு இறப்புக்கு இடையில தான் வாழ்க்கை. சோ பொறுப்பை விடுறது அப்படின்னா எங்க பொறுப்பு விடணுமோ அங்க பொறுப்பை வெற்றணும். அது அடிப்படையான விஷயம். இப்போ தந்தை குழந்தைகளுக்கு, நிர்வாகி மற்ற இணை நிர்வாகிகளுக்கு, சோ இவங்களுக்கு எல்லாமே அந்தந்த நேரத்துல அந்த பொறுப்பை பிரித்து கொடுக்க வேண்டும். சில பேர் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பின்னாடி கூட ஆபீஸுக்கு போல நிறுத்த மாட்டாங்க. அவனால நிறுத்தியே முடியாது, பழக்கமே இல்லை. தானா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. வந்துட்டு கொஞ்சம் ஏன்னா அவருக்கு அதே பழக்கமாயி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சோ இது மாதிரி எல்லாமே ஒரு பழக்கத்துல வரக்கூடியது. இல்ல நெதி இதுக்கு மேல வேண்டாம், எனக்கு என்ன வேணும் அதை பார்க்க வேண்டும். சோ இப்போ ஒரு காலத்துல என்ன சொல்றாங்க, ஆன்மீக முன்னேற்றத்திற்காக எல்லா பொறுப்புகளையும் அழித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். சோ கிவிங் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அது விடும்போது மனதிற்கு என்ன இருக்கோ இத்தனை நாள செய்து கொண்டு வந்தது அதுக்கு ஒரு பெரிய துன்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அதுக்கு ஒரு அகம் பலமாக வேணும். இதெல்லாம் எனக்கு கிடையாது, இந்த பொறுப்புகள் என்னையும் இதை கட்டுப்படுத்த முடியாது. சோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு மற்றவர்கள் பார்க்கட்டும் விட்டுட்டு தெளிவாக இருக்கக்கூடிய மனநிலை வேணும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது. சோ அடிப்படையாக எது காரணமாக இருக்கிறதுன்னு சொன்னா துன்பத்திற்கும் பெரும்பாலும் நமக்கு தெரியும் பொருளாதார சூழல், தோல்வி, அவமானம், பல காரணம் இருந்தால் கூட அறியாமைதான் அடிப்படையான காரணமாக இருக்கிறது. ஓகேயா? சோ இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சாமி சொல்றாரு இக்னரன்ஸ், இன்னசென்ட் அண்ட் எமோஷனல் மோட் அப்படின்ட்டு 3 சொல்வார். சோ இதுதான் அடிப்படையான காரியமாக இருக்குது. எந்த ஒரு நிகழ்ச்சியும் இன்பத்தையோ துன்பத்தையோ நமக்கு கொடுக்கறதே இல்லை. ஓகேயா? எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நமக்கு இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ கொடுக்கறதே இல்லை. அதை பொருட்படுத்துகின்ற மனசு இருக்குது பாருங்க, அதுக்குதான் என்ன சொல்றாங்க, இன்டர்பிரேஷன் ஆஃப் அன் இன்சிடென்ட் சொல்றாங்க. சோ அதுதான் நமக்கு இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ கொடுக்கிறது இல்லையே தவிர எது கொடுக்கறது இல்லை. இப்போ ஒரு சூழல் எடுத்துக்கங்க. ராமபிரான் காட்டுக்கு சென்றார் அப்படின்னு ராமாயணம். ராமபிரான் காட்டுக்கு சென்றார், இது ஒரே ஒரு சூழல். ஒரு சூழல் எத்தனை பேர்த்துக்கு எது மாதிரி கொடுக்கிறது? தசரதனுக்கு மரணத்தை கொடுத்தது, லட்சுமணனுக்கு கடும் கோபத்தை கொடுத்தது. அவன் வில் எடுத்துட்டு போயிட்டாரு, ராமன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. கௌசல்யருக்கு மிகப்பெரிய துயரம், தன்னுடைய மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு. கைகைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, எப்படியோ சரி செய்து தன்னுடைய பரதனை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்ட்டு. பரதனுக்கு குற்ற உணர்வு, ஐயோ இப்படி தாய் அறியாமல் செய்து எனக்குள்ள இருக்கிற மரியாதையை கெடுத்துட்டாலே அப்படின்னு இல்லையா? சோ சீதைக்கோ பட்சாத இப்படி நல்ல விதமா வாழறான்ட்டு அரசகுமாரனை கட்டிக்கிட்டு வந்துச்சு, இப்படி காட்டுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபம். அயோத்தி மக்களுக்கு எல்லாரும் மகா சோகம். இப்படிதான் எல்லாரும் ஒரே ஒரு இன்சிடென்ட் காட்டுக்கு போறது, அது எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது பாருங்க. அப்போ அந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் த இன்சிடென்ட் இவ்வளவுக்கு மத்தியில ராமனுக்கு எப்படி இருந்தது என்பதுதான் கேள்வி. ராமனுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத அந்த ரைட் ஆஃப் நாலேஜ் சொல்லப்படுகிறது. ராமனுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவன் மகிடத்து ஏற்றுக்கொள் என்று சொன்ன போதும், நீ காட்டுக்கு போ என்று சொன்ன போதும், அன்று அடர்ந்த தாமரை போல் அவன் முகம் இருந்தது என்று சொல்கிறார். அப்போ அவனுக்கு ரெண்டும் ஒன்னா பார்க்கக்கூடிய நிலை இருந்தது. ஓகே, நீ காட்டுக்கு போனாலும் சரி அல்லது அரசாட்சி முடிசூடி கொண்டாலும் சரி, எனக்கு ரெண்டும் there is no difference. இது மனநிலை இருந்து வருங்க. இதுதான் இந்த ரைட் ஆஃப் நாலேஜ் என்று சொல்லக்கூடியது. ஸோ அப்போ அகம் என்பது டெவலப் ஆகும்போது எந்த சூழலும் நமக்கு துன்பத்தை கொடுப்பதில்லை. அந்த துன்பத்தை கொடுக்கின்ற மனதை வெல்லக்கூடிய ஆற்றல் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்பதுதான் அடிப்படையான விஷயம். சோ மனிதனுக்கு மட்டும் இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, அதற்கு ஒரு சுய அறிவுன்னு சொல்ற, செல்ஃப் கான்சியஸ்னஸ் சொல்றோம், சுதந்திர செயல்பாடுன்னு சொல்ற, ஃப்ரீ வில் சொல்ற. இந்த ரெண்டும் தான் அடிப்படையான காரணம். இதை நம்ம என்ன பண்றோம், கலை அகநோக்கு பயிற்சிக்காக சுய அறிவுன்றது நம்ம எதை நோக்கி போக வேண்டும் என்றது செல்ஃப் கான்சியஸ்னஸ் சொல்றோம், நமக்குள்ள இருக்கின்ற அறிவு. அதே மாதிரி ஃப்ரீ வில் அப்படின்றது
நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கானது. அப்ப நம்ம வெற்றி பெறுவதற்கு இந்த மனதை அகநோக்காக பயிற்சி பண்ண வேண்டும். ஓர்மைப்படுத்துதல், கான்சென்ட்ரேஷன் வேணும். ஓகேயா? சோ கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்குத்தான் நம்ம தியானம் செய்யணும். காலையில இருந்து நீங்க நிறைய பேர் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக தியானம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஓர்மைப்படுத்துதல் மனதை. கான்சென்ட்ரேஷன் வர 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சங்கல்பங்கள் எல்லாம் நம்மை தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருக்கின்ற இந்த பிறவிகளில் எத்தனையோ பிறவிகள் வந்து இருக்கின்ற இந்த வினைப்பதிவுகளை கூட போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தூய்மை மனதுக்கு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். ஏன் என்று சொன்னால் மனம் ஓர்மையில் இருக்கும்போது, மனமற்ற நிலைக்கு நீங்கள் இருக்கும்போது உள்ளே வரக்கூடிய இறைவனானவன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான், நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஆத்மா என்ற இறைவனை தூய்மை செய்து கொண்டே இருக்கிறான். அதுக்குத்தான் தியானம் என்று சொல்கின்றோம். ஓர்மைப்படுத்துதல் அடுத்தது தூய்மைப்படுத்துதல் இருக்கும், இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்றோம். இந்த தூய்மைப்படுத்துதல் அப்படின்ட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறோம், நற்பண்புகளை அடைவதற்கு அடிப்படையான விஷயம் தூய்மைப்படுத்துதல். சோ நேச்சுரிங் வேல்யூஸ், நல்ல பண்புகளை நமக்குள்ள பெற வேண்டும். தீய பண்புகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக களைதல் வேண்டும். நற்பண்புகள் எதற்கு வேணும்னு சொன்னா, நல்ல பண்புகள் நமக்கு இருந்துச்சுன்னா மனசு மகிழ்ச்சியா இருக்கும். நல்ல பண்புகள் இருந்தா மனசு மகிழ்ச்சியா இருக்கும். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் நல்ல பண்புகள் இருந்தா சமுதாயம் சீக்கிரமா முன்னேறி இருக்கும். அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. உலகத்துல ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறது. ஏன் குறைஞ்சு போகுதுன்னு பெரியவங்க கூட ஞானிகள் கூட பதில் சொல்ல முடியல. கேட்ட கலிகாலம்னு சொல்றாங்க. ஓகேயா? எல்லாம் இயற்கைக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இயற்கையே கொரோனா அனுப்பிச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துறதுக்காக இப்படி மனிதர்களை கொஞ்சம் அடக்கி வைத்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. சோ இந்த சமுதாய முன்னேற்றம், இந்த நல்ல பண்புகள் வரும்போதுதான் சமுதாய முன்னேற்றம். அது மட்டுமல்ல, இண்டிவிஜுவலா ஒவ்வொருவருக்கும் வாழ்வுடைய நோக்கம் நிறைவேறுதல் என்பது எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த நற்பண்புகள் அடையும் போதுதான் அவன் எதை நோக்கி போறான்னு அதை நோக்கி போக வேண்டும். சோ இதற்கு என்ன அடிப்படை அப்படின்னு சொன்னா, ஒரு கலை, அற்புதமான கலை. உலகத்துல எத்தனையோ கலைகள் இருக்கலாம், ஆனால் மனவளக்கலை இருக்குது பாருங்க. இந்த கலை தான் வாழ்க்கையில அடிப்படையாக உடலு, உயிர், மனம் இந்த மூன்றில் இணைப்பால ஆகி வந்திருக்கிற மனிதனை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில உள்ள அந்த வாழ்க்கை இல்லையா, எப்படி வாழணும் என்பதற்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் இணைத்து கொடுத்திருக்க. நீ உடல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ நல்ல உடற்பயிற்சி பண்ண. ஓகே, நீ அறிவு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ தியானம் பண்ண. அதே மாதிரி நீ உயிர் ஆற்றல் நல்லா இருக்கணும்னு சொன்னா நீ காய்கறி பயிற்சி பண்ண. மீண்டும் நல்ல பண்புகள் நமக்குள்ள வேணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து தினந்தோறும் நமக்கு என்னென்ன இன்னைக்கு பண்புகளை நம்ம கற்றுக்கொண்டோம், என்னென்ன தெரிந்து கொண்டதில் நமக்கு மனதிலே பதித்தது, என்னதெல்லாம் எடுத்துக்கொண்டு நல்லதாக நம்ம பழகிக்கொள்ளலாம். இதை உள்ள கொழுப்பை வைக்கணும். முக்கிய மகிழ்ச்சி அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாள்தோறும் செய்தவற்றை பலனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்ளும் முன் கழித்துக் கொள்வீர். இந்த தூங்குறதுக்கு முன்னாடி நாம் இன்னைக்கு என்னென்ன செய்தான்னு ஒரு நிமிஷம் நினைச்சுப்பாரு. என்னென்ன நல்லது செஞ்சோம், என்ன யாருக்காக துன்புறுத்தணுமா என்று நினைச்சுப்பாரு. நாள்தோறும் செய்தவற்றை பலனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்ளும் முன் கழித்துக் கொள்வீர். மீள்வதில்லை போயினவை, போனது போனதான், திரும்பி வரப்போவதில்லை. மேம்பட்டாய் அனுபவத்தில் அதுவே லாபம். ஓகேயா? மேம்பட்டாய் அனுபவத்தில் அன்னைக்கு செய்தது போச்சு, ஆனா நாளைக்கு இதை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதி பறிஞ்சு கொண்டு வந்து சொன்னார், நாளைக்கு மீண்டும் மேம்படுகிறார். இது மாதிரி தினந்தோறும் மேம்பட்டு வருவதற்கான இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து வந்தோம் அப்படின்னு சொன்னார், மனதை வளப்படுத்தி வந்தோம் அப்படின்னு சொன்னார், வாழ்க்கையில ஒரு அற்புதமான நிலையை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கின்றோம். இதற்காகத்தான் இந்த ஆன்மீக கல்வி எல்லாம் அளிக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மனதை வளப்படுத்தி முறைப்படுத்தி தன் மூலத்தில் இணைக்கின்ற இந்த கலையை, தியானத்தை விடாமல் செய்ய வேண்டும். இதை விட வேறு ஒரு கலை, சிறப்பான கலை எங்கும் இல்லை. எத்தனை பேர் இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி இது ஒட்டி இது கொஞ்சம் மாற்றி இப்படிதான் இருக்குமே தவிர இதுமே இல்லை. நீங்க அதை பத்தி இங்க போனா நல்லா இருக்குமா, அங்க போனா நல்லா இருக்குமா, எங்க போனாலும் நல்லா இருக்கு, நாம செய்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். வந்த துன்பம் ஏற்று சகித்து இவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பமும் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயாக இன்பமே மிகுதி வடும், துன்பங்கள் தோல்வி வரும். ஓகேயா? நம்ம வாழ்க்கையில வெற்றிகரமாக வாழ்வதற்கு
இந்த ஹியூமன் எக்ஸலன்ஸ், அகம் புறம் என்பது அற்புதமான விஷயம். சோ அகத்திலே நாம் வெற்றி பெற்றால் தான் புறத்திலே வெற்றி பெற முடியும் என்று கூறி செய்மடுத்து உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பை வணக்கத்தை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். நம்ம பார்க்கலாம். அது ஒரு சரி. சிந்தனையாளர்களே, தம்பி சொல்றாங்க கின்னஸ் பத்தின்றது உங்களுக்கு தெரிய அடிக்கடி உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு உலக சாதனையாக கின்னஸ்ல நம்ம 1,00,000 பேர் இணைந்து ஆன்லைன்ல இணைந்து யூடியூப் சேனல் வழியாக, ஸ்கை யூடியூப் சேனல் வழியாக நம்ம பஞ்சபூத நவக்கிரக தவத்தை ஏற்றுகின்றோம். மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு அடிப்படையான கலை இருக்குது பாருங்க. அதுதான் இந்த பஞ்சபூதங்களும் சரி, நவக்கிரகங்களும் சரி. ஒவ்வொரு மனிதனோடவும் பஞ்சபூதங்கள்னா நம்ம உடலை தவிர வேற ஒண்ணும் இல்லை. நிலநீர் நெருப்பு காற்று விண்ணுதான் அந்த உடலாக இருக்கிறது. சோ வெளியில இருக்கிறது உள்ளே பரிணாமத்தின் உச்சத்திலே வந்திருக்கிறது. சோ அதோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு இயற்கையினுடைய இணைப்பை மிக மேன்மைப்படுத்துவதற்கான ஒன்றும், நம்முடைய செயல் விளைவை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றதுதான் கோள்கள். ஓகேயா? சோ இந்த 9 கோள்களை தவிர வேறு ஒன்றுமில்லை. இந்த 9 கோள்கள உருவான நட்சத்திரங்கள் 27 உள்ளபடி அல்லாமல் வேறு அல்லல் என்று பார்த்தசாரதி சதகம் கூறும். இந்த 9 கோள்கள் 27 நட்சத்திரங்களில் என்ன இருக்கிறதோ அதுதான் நாம் செய்த செயல்களை எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய காந்தலையை அனுப்பக்கூடியதாக இருக்கிறது. சோ அதோடு ஒன்றியும் நல்ல விதமாக உடலையும் அறிவையும் மேம்படுத்திக் கொள்வதற்கு இயற்கையோடு இணைவதுதான் இந்த பஞ்சபூத நவக்கிரகம் அறத்தந்தையர்கள் அற்புதமான ஒரு அமைப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி வேறு யாரும் சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரியல. இன்னைக்கு யாரோ ஒரு அன்பர் போன் பண்ணி சொன்னார், சார் நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற அவங்க எல்லாம் 7,000 கொடுத்து 8,000 கொடுத்து இயற்கையோட தவம் சொல்லி இதெல்லாம் விளம்பரப்படுத்துறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இருக்கட்டும், எல்லாருக்கும் போய் சேரணும், பரவாயில்லை. சரி, இதைய நல்ல விதமாக அற்புதமான விஷயமாக அறத்தந்தி அவர்கள் அளித்திருக்கிறார்கள். நாம் இதையெல்லாம் சேர்ந்து இந்த இயற்கையை அமைதி ஏற்படுத்துவதற்கும், உள்ளங்களிலே அமைதி ஏற்படுத்துவதற்கும், உலகத்திலேயே அமைதி ஏற்படுத்துவதற்குமாக இந்த 28ஆம் தேதி மார்ச் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு எல்லா அன்பர்களும் உங்க வீட்டுல எத்தனை செல்போன் இருந்தாலும் சரி, லேப்டாப் இருந்தாலும் சரி, எல்லாரும் யூடியூப் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களான்னு முதல்லயே பார்த்துக்கோங்க. சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எல்லாவற்றையும் ஓபன் பண்ணி வைங்க. எல்லாரும் பாருங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நாம் எல்லாம் 1,00,000 பேர் ஒன்றாக இணைந்து அந்த சாதனையை நிகழ்த்த வேண்டும். அதனால என்னன்னா, ஒன்று உலகத்துல அமைதி, இன்னொன்னு நம்ம அந்த உலக சமுதாய சேவா சங்கம் இவ்வளவு நல்ல விஷயங்களை சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறது உலக சமுதாய சேவா சங்கம், ஐடி இயக்குநரகம். நீங்கள் எல்லோரும் அதில் இணைந்து இந்த நிகழ்ச்சி அத்தனை பேரும், அதாவது 1,00,000 பேருக்கு மேல வருகின்ற மாதிரி நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வாழ்க்கை. யாருக்கும் அருணாச்சலையா நீங்க பேசலாம். வாழ்க வையம், வாழ்க வளமுடனையா. அருணாச்சலம் பேசுறேன், கோவப்பேட்டில இருந்து. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க்கை வளமுடன். சொல்லுங்க. உங்களுடைய குரலை கேட்டு 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பேச்சு எனக்கு பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நிறைய ஃபார்முலா கொடுத்துருக்கீங்க. நிறைய ஃபார்முலானா நிறைய கொடுத்துருக்கீங்க. பக்குவப்படாத மனசுதான் வெறுப்புக்கு காரணமா இருக்குன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அதே போல நம்ம வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படிங்கிற மாதிரி மனிதன் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பயந்து ஓடக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது அலுவலகத்துல அடிக்கடி நான் பார்த்த சப்ஜெக்ட், அதையும் நீங்க வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க. அதனால பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நல்லா சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு பிடிச்சது. அதே போல தினந்தோறும் நல்ல குணங்களையே நல்ல பண்புகளையே வளர்த்து கொள்ள வேண்டும். தீய பண்புகளையே விட்டு
களைய வேண்டும். இரவு படுக்க போகும்போது நினைத்து நினைத்து மறுநாள் அதில் நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன் என்பதை விளக்கமாக சொல்லியிருக்கின்றீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்க குரலை கேட்டது, இந்த ஃபார்முலா எல்லாம் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த 28/3 நிகழ்ச்சிக்கு அந்த யூடியூப்ல வந்து எல்லாரும் டவுன்லோட் பண்ணி கேளுங்கன்னு சொல்ற நிகழ்ச்சிய எல்லா இதுலயும் சொல்றாங்க, நாங்களும் எல்லாம் பண்றோம். ஆனா இது போன்ற நிகழ்ச்சி நம்ம ஆடியோல நடத்துற நிகழ்ச்சிய அதுலயே நடத்தினாக்க சிறப்பா இருக்கும். ஏன்னு கேட்டா ரொம்ப பேர் எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கிறாங்களே ஒழிய, கேட்டோம் காலையில கேட்டு சாயந்தரம் கேட்டோம்னாக்க எனக்கு தெரியலையே, அது லிங்க் ஆக மாட்டேங்குதையே அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அதுக்கு வழிமுறை என்னன்னு சொன்னாங்க. ஆழியார்ல நடக்கிற லிங்க்ல 1000 பேர் தான் வர முடியும். 1,00,000 பேர் வரணும் அப்படின்னு சொன்னா யூடியூப்ல தான் வர முடியும். வரட்டும், அதை பத்தி கவலை இல்லைங்க. ஆனா கின்னஸ்ல எது பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அதன் வழியா தான் நம்ம செய்ய முடியும். ஓகேயா? அதனால அந்த லிங்க் என்ன பண்றோம், எல்லாருக்கும் அனுப்பிச்சிடறோம். அந்த லிங்க் வந்துருச்சு, இப்பவே அதே ஆழியார் இதை போட்டு யூடியூப் கின்னஸ் வரும். அந்த லிங்க் உங்களுக்கு எல்லாருக்குமே யூடியூப்ல இருக்கிறது, வாட்ஸ்அப்ல இருக்கிறது. அந்த லிங்க் அனுப்பிச்சுட்டு நீங்க அதை டச் பண்ணா அது ஓபன் ஆயிடும். சரி, டச் பண்ணா போதும் அது ஓபன் ஆயிடும். சரிங்க சரிங்க. ஏன்னுட்டா எல்லா மக்களும் மன்றத்துல எனக்கு வரல, அது வரல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல எல்லாரும் இங்க அதுல பாருங்க, யூடியூப் கின்னஸ் வந்திருக்கு பாருங்க. சரிங்க, சரி, அந்த டச் பண்ணா போதும் அதுல வந்துரும். சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. வெல்கம் வெல்கம், ரொம்ப மகிழ்ச்சி. சாய்ராம் ஆத்மஸ்ரீ. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நான் தாட்சாயினி இலங்கையிலிருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுமா. 2011 உங்களை சந்திச்சதுக்கு இன்னைக்கு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. தாட்சாயினி தெரியும் தானே? மகிழ்ச்சி, சந்தோஷம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தது. நான் இப்ப சாய்ராம் ஆத்மஸ்ரீ என்ற பேர்ல தான் இருக்கேன். உங்களோட பேசுறதுக்கு தான் இப்ப பேசினேன். ரொம்ப சந்தோஷம். அம்மாயும் கேட்டேன்னு சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ராணி மேரி. நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு சிந்தனை விருது ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்றேன், ஸ்கை யோகா டிவி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. அவங்களாம் டைப் பண்றாங்க கூகுள்ல போய் ஸ்கை யோகா டிவி யூடியூப்னு. ஆனா அதுல வந்து அன்பர்களுடைய அனுபவ உரை, பேராசிரியர்களுடைய சிந்தனை உரை, அப்புறம் ஆன்லைன் கோர்சஸோட விவரங்கள் அதுதான் சார் வருது. மற்றபடி இது வர மாட்டேங்குதுங்க சார். இப்ப அதுதான் இவருக்கும். அது என்னைக்குன்னா 28ஆம் தேதி தான் அது வரும். இப்போ நீங்க இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க ட்ரையல் வெர்ஷன் இருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு போய் சொல்லுங்க எல்லாருக்கும் ட்ரையல் வெர்ஷன். மகர்ஷி அவர்கள் இந்த பஞ்சபத நவகிரக தவத்தை அவங்க குரலால நடத்துறாங்க, அதை நீங்க கேட்பீங்க. இதே அன்னைக்கு இன்னைக்கு அதே கேட்பீங்க. இதெல்லாம் ரிஹர்சலுக்காக போயிட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு 28ஆம் தேதி அன்னைக்கு எல்லாரும் கரெக்டா வரணும், அவ்வளவுதான். அதுக்காக ரிஹர்சல் தான் இதெல்லாம். லிங்க தொட்டா உங்களுக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க பாக்குறதுமா ரிஹர்சல்மா, அதே மாதிரி அன்னைக்கு அந்த லிங்க தொட்டா நீங்க அதே வந்து அன்னைக்கு அந்த தவம் நடக்கும், அவ்வளவுதான். ஆடல் நாயகி, நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்லதொரு விளக்கங்கய்யா. நான் கோவையில இருந்து பேசுறேன் ஐயா. இயற்கை தத்துவ அறிவுக்கும் ஒழுக்க பழக்க அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கய்யா? இயற்கை தத்துவம் அப்படின்னு சொல்றது இறைவனை பற்றியது எல்லாமே. இறைவன் தான் இயற்கையாக இருக்கிறான், உடலாக இருக்கிறான். இறைவனுடைய உடல் தான் இயற்கை எல்லாமே, இந்த பிரபஞ்சம் எல்லாமே. சோ அந்த பிரபஞ்சம் எவ்வாறு இயங்குகிறது, அதுதான் எப்படி பரிணாமத்தில் எல்லாமாக வந்து ஜீவன்களாக வந்திருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது.
அதனுடைய மூலம்தான் பிரம்மமாக இருக்கிறது என்ற இறைவனை பற்றியும், இறைவன் எப்படி எழுச்சி பெற்று வந்திருக்கிறான், எல்லா உயிர்களாகவும் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளக்கூடியது இயற்கை தத்துவ அறிவு. ஒழுக்க பழக்கம் என்பது தனி மனிதனாக வந்ததுக்கு பின்னாடி எவ்வாறு அந்த ஒழுக்கங்களை எல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒழுக்க பழக்கம். நன்றிங்கய்யா. அதுதான் ஒரு சின்ன டவுட் இருந்தது. இறையுணர்வு அறநெறி ரெண்டும் எங்கய்யா? ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றிங்கய்யா. மணிமேகலம்மா, நீங்க அட்மிட் பண்ணிக்கலாமா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார், நான் 12 days கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணிருக்கேன். பட் இன்னைக்கு மீட்டிங்க நாங்க ஹோல் ஃபேமிலி நியர்லி 12 members கேட்டோம் நீங்க பேசுனத. இதுல படிக்காதவங்களும் இருக்காங்க. பட் நீங்க பேசுறது அவ்வளவு கிளாரிட்டியா எல்லாருக்கும் புரியுது. இது என்ன அப்படின்னு எல்லாரும் ரைஸ் பண்றாங்க கொஸ்டின்ஸ். என்னோட பேரு மணிமேகலை கண்ணன். நான் எல்லாருக்கும் புரியுமான்ற மாதிரி சித்தால் வேலை பாக்குறவங்க அவங்களை எல்லாம் கம்பைன் பண்ணிதான் நான் இங்க வச்சேன். அவங்களுக்கும் நீங்க பேசுறது அவ்வளவு ஒரு கிளாரிட்டி, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சின்ன விஷயம் அப்படின்னு நினைச்சது எவ்வளவு பெரிய விஷயத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதுங்க. அந்த சித்தால் வேலை பாக்குறாங்க, அவங்கள நான் தப்பா சொல்லல. அவங்க புரிஞ்சு அகத்தாய்வு வரை நான் போகணும்னு சொல்றாங்க. அந்த தவம்னா என்னன்னு கேக்குறாங்க. ஹைலி குவாலிஃபைடு பீப்புள்ஸ் தான் அட்டென்ட் பண்ணணும்னு இல்ல. எனக்கு ஒரு தாட் என்னன்னா, லோவஸ்ட் பீப்புள்ஸ் கிட்ட இந்த மாதிரி திங்கிங் இருக்க பீப்புள்ஸ் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணா எல்லாரும் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்றதான் என்னோட நோக்கமா இருந்துச்சு. அதனாலதான் அவங்கள வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு போய் நான் இங்க வீட்டுக்கு இந்த உங்களோட மீட்டிங் போட்டு காமிச்சேன். ரொம்ப அருமையான முயற்சி. இப்படித்தான் நம்ம தத்துவங்களை போகணும். அதாவது விவேகானந்தர் ஒரு இதுல சொல்லுவாரு, இந்த தத்துவங்கள் எல்லாம் ஆன்மீகம் மற்றும் லௌகீக மக்கள் அத்தனை பேருக்கும் போய் சேர வேண்டும். தொழிற்சாலைகள், விவசாயம் செய்கின்றவர்கள், ஏழை மக்கள் அத்தனை பேரிடமும் இந்த தத்துவங்கள் போய் ஒரு அலை போல புரண்டு அவர்கள் மனதில் இருக்கின்ற கலைகள் எல்லாமே, அழுக்குகள் எல்லாம் அடித்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்வார். அதுதான் எல்லா மக்களுக்கும் நீங்க செய்திருக்கிறீங்க. எல்லா மக்களுக்கும், சாதாரண மக்களை கூட கூட்டிட்டு அவங்களுக்கு அது உணர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும். அவங்க என்ன கேக்குறாங்க, தவம்னா என்னங்கக்கா நாங்களும் கத்துக்கணும்னு சொன்னோன்னே அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கு. நாங்க சித்தால் வேலைதான் பாக்குறோம், ஆனா நான் இதை செஞ்சு பாக்குறேன். அவங்களுக்கு கத்து கொடுங்க. அவங்களுக்கு யாராவது கன்சிஸ்டன்ட் யாராவது ஸ்பான்சர் பண்றது இருந்து அவங்களை ஸ்பான்சர் பண்ண சொல்லி பீஸ் கட்ட சொல்லுங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. மாலினி சண்முகம், நீங்க அட்மிட் பண்ணிக்கலாம். ஸ்பீச் நல்லா இருந்ததுங்க ஐயா. இந்த இது சொன்னீங்க, நம்ம தவற திருத்திக்கிறப்ப இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்குதுன்னு சொன்னீங்க. அது உண்மைதான். பட் நான் எங்க அம்மா அப்புறம் எங்க மாமனாரு மாமியார் எல்லாம் நான் வேலை எல்லாம் பண்ணேன். ஆனா எனக்கு இப்போ அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா நான் கருத்தோட ரொம்ப அன்போட இன்னுமா நாம செஞ்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு இப்ப தோணுது எனக்கு. அது அவங்க இல்ல இப்போ. அப்ப அதுக்கு நான் என்ன பண்றது, எப்படி எனக்கு இந்த இது தோணுனதுனால என்னுடைய கர்மா போகுமா அப்படின்றது. அதான் நான் செஞ்சேன், பட் இன்னும் கொஞ்சம் சின்சியரா பண்ணிருக்கலான்றது தான் எனக்கு தோணுது. அருமை அருமை. அதாவது எனக்கு இந்த விவரமானது, இந்த அறிவானது இன்னும் முன்னாடி இருந்திருந்த என்னை சார்ந்தவர்களை எல்லாம் நான் நல்லா வைத்திருப்பேன் என்ற ஒரு ஆதங்கம் வருது பாருங்க. எந்த இடத்துல இன்னும் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வரும்போதே நாம உயர்ந்துடுறோம். இனிமேல் வருவங்களுக்கு நீங்க நல்லதுதான் செய்வீங்க. ஏற்கனவே செய்து கொஞ்சம் தவறாக செய்திருந்தாலும் அல்லது முழு திருப்தி இல்லாமல் செய்திருந்தாலும் அந்த அடுக்குகள் கூட அடித்து செல்லப்படும். சோ இந்த அறிவு எப்பொழுது உயர்கிறதோ, நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ, அந்த இடத்துலயே அது உயர்ந்து விடுகிறது. அதனால நீங்க இனிமேல் செய்யுங்க நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க்கை. நன்றி. நன்றி ஐயா. நன்றி.